రండి బావా. எங்க రండి లోపలికి రండి. வாங்க பாவா. நமஸ்காரம் சார். என்ன பாக்குறீங்க? நான் சொன்னேன்ல, நான் சொன்னா பாவா கரெக்டா வந்துருவாரு. வருவாருன்னு தெரியும். வர சொன்னது நீங்களாச்சே, వరామ இருப்பாங்களா? కరెక్ట్. నేను చెప్తే బావా నో చెప్పరు. కరెక్టా బావా? అవును. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுங்க. அப்படிதானே சார்? கரெக்ட் கரெக்ட். மேட் ஃபார் ஈச் அதரே. சொப்னாக்கா, உங்க பாவா ஏன் டென்ஷனா இருக்காங்க? எப்பவுமே இப்படிதானா? நோ 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 நோ, ஜாலியா இருப்பாரு. சின்ன குழந்தை மாதிரி. நான் கொஞ்சம் டல்லா இருந்தா போதும், டான்ஸ் ஆடி என் மூடியே மாத்திடுவாரு. ஓ, டான்ஸா? அப்படியா? இப்ப கூட உள்ளுக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன பண்ணணும்? என்ன பண்ண சொப்னா? బావా ఈ రోజు వర్క్ లేదని చెప్పారు. ఉంది ఉంది, వర్క్ ఉంది. ஏங்க, அவருக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆல்ரெடி. சரி மீராக்கா, அந்த ப்ரூஃப் அவங்க கிட்ட கொடுங்க. நான் தான் சார் எழுதுனேன். ஏன் சார்? బావా தமிழா? இதுக்கு முன்னாடி எழுதிருக்கியா நீ? ஃபேமிலி ஆளுங்க கூட இருந்தா நான் ஏன் எழுத போறேன்? அங்கிள், அது சரியில்லைன்னு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். மீராக்காக்கு அண்ணனா இருந்து இந்த இன்விடேஷனை எப்படி எழுதணுமோ அப்படி எழுதி கொடுத்துட்டா போதும். இது ஹெல்ப்பா ஆர்டரா? ఏంటి? ఏమీ లేదు. ఇది అర్జెంట్ ఆర్డరా ఆర్డినరీ ఆర్డరా అని అడిగాను. ரெண்டும் தான் அங்கிள். ஆர்டினரியா பண்ண வேண்டிய கல்யாணம் இப்போ அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியதா இருக்கு. மீராக்காவுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மூத்தவரு சரியான பொண்டாட்டி தாசன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 2வது அண்ணன் பார்க்க நல்லவர் மாதிரி இருப்பாங்க, ஆனா சரியான பொறுக்கி. அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு சார். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ட்ரக்ஸ் கடத்துறது. சின்ன அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க சார். காலேஜ் படிக்கிறாங்க. இதுல சின்ன வீடு வேற. ఛీ, అసంఖ్యం. వాణ్ణి చెప్పుతో కొట్టాలి. என்னது? మిమ్మల్ని కాదు బావా, వాళ్ళని. அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வந்துரும். ஆமா ஆமா, கண்டிப்பா அடி விழும். கண்டிப்பா வந்து வேலையை பார்க்கலாம். பாத்தியாலா, அண்ணனை திட்டினதும் மீராக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. மீரா, அவங்கள உங்கள சிஸ்டராவே நினைக்கல. நீங்க ஏன் அவங்களுக்காக ஃபீல் பண்றீங்க? விடுங்க, வேஸ்ட் ஃபெலோஸ். போதும் போதும், திட்டினதெல்லாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன வேலை? வந்த வேலையை பார்ப்போம். முடிஞ்சிச்சு சார். தேங்க்ஸ். வாங்க சார். இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொப்னாக்கா. థ్యాంక్స్ అంకుల్. బావా ఇవ్వండి. மீராக்கா, நீங்களே வாங்கிக்கோங்க.
போலாமா? போலாம் பாவா. மீரா ஹாப்பியா? தேங்க்ஸ். சொப்னாக்கா, மேரேஜுக்கு 2 பேரும் ஜோடியா வரணும். கண்டிப்பா ஜோடியா தான் வருவோம். பாவா முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துவாரு. ஆமா ஆமா, நடத்தி தானே ஆகணும். அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டதே. இதுல என்ன விசேஷம்னா, மீரா அண்ணனுங்க 2 பேருமே ஃப்ராடு. இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்க பாப்பானுங்க. தடுத்துதான் பாக்கட்டும், என்ன நடக்கும்னு அப்புறம் தெரியும். பாஸ், அவங்களுக்கு டைம் ஆகுது. ஆமா ரொம்ப டைம் ஆகுது. எனிவே, ரொம்ப நன்றி சார். பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க, பெரிய பாவம். ஏண்டி? சார சொல்லல. சார எப்படி அப்படி சொல்ல முடியும்? நான் என் சின்ன மாமனார சொன்னேன். வாடா, ஒட்டி வேஸ்ட் ஃபெலோ. பேட் பாய். சரி, நாங்க கிளம்புறோம். போலாம் பாவா, வரோம். மீராக்கா, முதல்ல பத்திரிக்கைய சாமி கிட்ட வச்சு கும்பிடுவோம். இல்ல சீதா, முதல்ல பெரியவங்க கையால தான் பத்திரிக்கைய சாமி கிட்ட வைக்கணும். அதோ உங்க அண்ணனே வந்துட்டாங்க. கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? வரலன்னு சொன்ன பிறகும் கூட வீம்புக்குன்னு போய் பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மீராக்கா, சொல்லுங்க. இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு, சாமி கிட்ட வைக்கணும். வெய்ய யாரும் தடுத்தா? இல்ல, அண்ணன் கையால தான் சாமி கிட்ட வைக்கணும். என்ன பாக்குதிய மாமா? நீங்க தானே இந்த குடும்பத்தோட பெரியவங்க. ஏன் உன் வீட்டுக்காரன் எங்க? அவன் தான் இந்த வீட்டுக்கே பெரிய மனுஷன். நாங்கெல்லாம் சும்மா. ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. கோவத்துல பேசிட்டானா? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும். கூட பிறந்த பொறுப்பு ஆசீர்வாதம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மீராக்கா அடம் பிடிக்குதாக. ஆமாண்ண, நீங்க தான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். ஹேய், இதை எங்களை நம்ப சொல்றியா? நம்பிதான் ஆகணும். சத்யா இவங்கள பல முறை வீட்டுக்கு வான்னு சொல்லியும் இவங்க உங்களை விட்டு போகல. அதுல இருந்தே தெரியலையா இவங்க உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்கன்னு? இது நல்ல கதையா இருக்கே, சொல்லு. அவ ஒண்ணு கதை சொல்லல, அம்மா மேல சத்தியமா அதுதான் உண்மை. நான் நினைச்சிருந்தா எப்பவோ சத்யா கூட போயிருப்பேன். ஏய், அண்ணனுங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேல்ல, எதுக்கு நிச்சயதார்த்தத்துல இவ்வளவு டிராமா பண்ண? நான் என்ன டிராமா பண்ணேன்? ஏய், ஜெயில இருந்து சேதுவும் சுபாஷும் வராங்கன்னு தான் வீட்டை அலங்காரம் பண்ணிருக்கோன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாத்துனது உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க தப்பு இல்ல, ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏய், உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கடி வேணும்? ஸ்பை கேம் வச்சு சேதுவையும் சுபாஷையும் உள்ள அனுப்புனது யாரு? சத்யா ஸ்பை கேம் வச்சது மீராவுக்கு தெரியுமா தெரியாதா? மீராக்காவுக்கு தெரியாது. தெரியும். பாத்தீங்களா, தெரியுமா? ஆமா தெரியும். அப்போ இந்த அண்ணன் பாசம்லாம் எங்க போச்சு? மீராக்கா, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் ஏன் தெரியும்னு சொல்லுதிய? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க துரை அங்கிள் போட்ட பிளான். மீராக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நான் உன்கிட்ட கேக்கல, இவகிட்ட கேக்குறேன். நீ எதுக்கு சும்மா நடுவுல நுழையிற? நான் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால தான் பேசுதேன். அண்ணன், நடந்தது பேசி எதுவுமே நடக்க போறதில்ல. கல்யாண பத்திரிக்கைய உங்க கையால சாமி கிட்ட வச்சு கொடுங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுன்னு, அதுல எந்த நடிப்பும் இல்ல. ஏய்,
நீ 4 வார்த்தை உருகுற மாதிரி பேசி அழுதா நாங்க அப்படியே அதை நம்பிடணுமா? போடி, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. மீரா போயிடு. உன்னை பார்க்க பார்க்க நானும் சுபாஷும் ஜெயில பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கால் நடக்க முடியாத சூர்யாவை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஏய், நீ போக போறியா இல்லையா? ஏய், சொல்றது காதுல விழல, போ. அக்கா நீங்க வாங்கக்கா. இவங்க இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். யார் வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். மணமகன் சத்யன், மணமகள் மீரா. அக்கா, இவங்களுக்கு கண்ணீரோட மதிப்பு தெரியாது. மகாலட்சுமி, பத்திரிகையை கிழிச்சு போட்டா மட்டும் கல்யாணம் நின்னு போயிடாது. கண்டிப்பா நடக்கும். நடத்துங்கடி. எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். மொத்த பேரையும் ஒன்னா வச்சு சுட்டு தள்ளிடுவேன் நான். வாடி என் ரிவால்வர் ரீட்டா. நீ சுடுற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டியா? குருவி சுடுறவன் துப்பாக்கி 2 துண்டா உடைஞ்சிடுற மாதிரி உன் ஈகோவையும் திமிரையும் உடைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல. இல்லடி. ஏய் தையக்காரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன ஜாக்கெட் தைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? நீதான் என்னைய சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த தையக்காரிக்கு வெட்டவும் தெரியும், வெட்டினதை ஒட்டி தைக்கவும் தெரியும். வரட்டா? என்ன சீதா பண்றது? முத பத்திரிக்கையே அபசகுணமா கிழிச்சு போட்டுட்டாங்க. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நாளைக்கு காலையில விடியும் போது ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜை இவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். நடக்க போற ஆட்டத்தை அமைதியா வேடிக்கை பாருங்க. இந்த சீதா யாருன்னு அவங்களுக்கு காட்டுதே. கேட்டீங்களாங்க? நேத்து மாதிரி அந்த தையக்காரி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. மகா, மேல இருக்கிற பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் கண்ணத்திலேயே 4 பலார் பலார்னு விடவாமல. அவசரப்படாதீங்க. அவ உஷாரா எங்கேயாவது கேமரா ஒளிச்சு வச்சிருப்பா. அவ இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்றானா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருப்பா. மறுபடியும் முதல்ல இருந்தா
எனக்கும் அப்படிதாங்க தோணுது. என்னங்க இது? அர்ச்சனா அக்கா பாடிக்கிட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சா? அர்ச்சனா ஆண்டி அற்புதம், பிரமாதம், அசத்திட்டியே. கையை எடுக்குங்க. டென்ஷன்ல கூப்பிட்டுட்டேன். இங்க வாங்கக்கா. ஏய் சீதா, மகா அர்ச்சனா ஆண்டி என்ன பாடுறத பாதியில நிறுத்திட்டியே? எவ்வளோ அழகா பாடுதிய. இந்த குடும்பத்துல பொறுப்பான மருமக நீங்க தான். மகா, சாமி கும்பிடு. மகா, பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எதுக்காக இவனை அனுப்பாம வீட்லயே வச்சிட்டு இருக்க? இப்ப அதுவா முக்கியம்? அதானே சேது மாமா, அது என்ன ரொம்ப முக்கியமா? அர்ச்சனா ஆண்டி நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா வேண்டணுமா? ஆமா, வேண்டிதானே ஆகணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நீதான் நடத்தி கொடுக்கணும். போதுமா சீதா? மீராக்கா, உங்க காதுல விழுந்துச்சு? ஆஹா, எனக்கு கேட்கவே இல்ல. பாஸ் உங்களுக்கு? சுத்தமா கேட்கல. தாடியங்க உங்களுக்கு கேட்டுச்சா? அதான் வாயை திறந்து வேண்டவே இல்லையா? ஐயோ, அப்புறம் எப்படி கேட்கும்? அர்ச்சனா ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாயே. நீங்க நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதே சாமிக்கு கேக்கும். அதுவும் இல்லாம இந்த காத்து கருப்பு பில்லி சூனியம் இது ஏதாவது இருந்தா கூட பிச்சுக்கிட்டு ஓடிரும். என்ன அர்ச்சனா ஆண்டி பொம்மை மாதிரி நிக்குதிய? காதுக்குள்ள ஊசிய குத்துறா மாதிரி சுளீர்னு கத்தி வேண்டுங்க.
சத்தத்துல சும்மா மண்டை ஓட எல்லாம் தெறிக்கணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். முருகா 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 முருகா.